ஆவிக்குரிய கனிகள்னால் என்ன அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம டக்குன்னு கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த பட்டியலை விவரமாக சொல்லுவோம், ஆவிக்குரிய கனிகள்னால் என்ன. ஆனால் உங்களுக்கு ஒரு பட்டியல் தெரியுமா? மனம் திரும்புதலின் விளைவுகள் அல்லது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்குங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் பவுல் இங்கே ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறார். நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு சுய விருப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். அப்போது நான் உண்மையாகவே மனம் திரும்பியிருக்கிறேனா? நான் உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளை தானா? மெய்யாகவே நான் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து தேவன் விரும்புகிற அந்த மனம் திரும்புதலிலே நான் பங்கடைந்தேனா? பரிசுத்த ஆவியானவருடைய அகத்தூண்டுதலுக்கு நான் கீழ்ப்படிந்தேனா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மனம் திரும்புதல் நம்ம சில விளைவுகளுக்கு நேராக நடத்துங்க. சில புதிய காரியங்களை, இதுவரைக்கும் இல்லாத சில காரியங்களை நமக்குள்ளே உண்டு பண்ணிடும். பவுல் ஒரு 7 விதமான காரியத்தை சொல்கிறார். ஒவ்வொன்றா நம்ம சிந்திப்போம். அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும். அப்போ மனம் திரும்பின ஒரு மனிதன் ஆன்மீக காரியங்களிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவன் அலட்சியம் உள்ளவனாய் இருக்க முடியாது, அலட்சியம் உள்ளவனாய் தொடர முடியாது. தேவனையும் தேவன் சார்ந்ததையும் நித்தியத்தை குறித்தும் தன்னுடைய ஆன்மீக ரட்சிப்பையும் விடுதலையும் குறித்து ஒரு மனிதன் அலட்சியம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொன்னால் மெய்யாகவே அவன் மனம் திரும்பின ஒரு மனிதன் இல்லை. இது எவ்வளவு குற்றம் தீர நியாயம் சொல்லுதலையும், அதாவது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய மனசாட்சி ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ அப்படி பார்த்துருக்கக்கூடாது, இப்படி குற்றம் தீர ஒரு நியாயம் சொல்லுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். மனம் திரும்பின ஒரு மனிதனுக்கு அது கொஞ்சம் சாந்தி அடைஞ்சிருக்குங்க. அதாவது அந்த கில்ட்டி கான்ஷியஸ், மனசாட்சி அடிச்சுக்குது பிரதர், மனசாட்சி பெசையுது பிரதர் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்திலிருந்து அவன் விடுதலை ஆகியிருப்பான். குற்றம் தீர நியாயம் சொல்லுதலிலிருந்து அவன் விடுதலை ஆகியிருப்பான். எவ்வளவு சுய விருப்பையும், ஒரு பெரிய செல்ஃப் டினையலுக்குள்ளே அவன் போவாங்க. ஏன்னா மெய்யாகவே அவன் தேவனுடைய வெளிச்சத்திலே தன்னுடைய உள்ளான மனதின் அவள நிலையை அவன் கண்டதுனால அவன் தன்னை ரொம்ப நேசிக்க மாட்டான். செல்ஃப் கேர் இருக்கும், ஆனால் செல்ஃப் சென்ட்ரலாக அவனால் வாழ முடியாது. அப்போ சுய வெறுப்பு அவனுக்குள்ளே உண்டாகுங்க. தன்னுடைய ஆன்மீக காரியங்களிலே, தன்னுடைய ஆத்துமாவிலே ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமான கவனத்தை செலுத்தும் போது அதன் விளைவாக தன்னுடைய சரீரத்துக்கு அடுத்த காரியங்களிலே அவன் கவனம் உள்ளவனாய் அதிகமாக இருக்க முடியாது. அப்போது எவ்வளவு பயத்தையும், தேவன் மேலே ஒரு ரெவரன்ஸ் வருங்க. தேவனை அலட்சியம் செய்யாமல் அவளுக்கென்று கொடுக்க வேண்டிய இடத்தை நான் சரியாக கொடுக்குறேனா? ஒருவேளை என் திருமணமாக இருக்கலாம், ஒருவேளை என் வேலையாக இருக்கலாம், ஒருவேளை என் குடும்பமாக இருக்கலாம். சில முக்கியமான முடிவுகளை நான் எடுக்கும் பொழுது தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய கனத்தை, இடத்தை சரியாக செய்கிறேனா, சரியாக தர்றேனா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் உள்ளவங்களாக இருப்பாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா மனம் திரும்பின நபர்கள். அது மாத்திரமல்ல, எவ்வளவு ஆவலையும், ஒரு பெரிய தீரா ஆவல் இருக்கும். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை அறியணும், இன்னும் தேவ உறவிலே பலப்படணும், இன்னும் சபை கூடுவதிலே பங்கு பெற்று கர்த்தருக்கென்று பணிவிடை செய்யணும், என்னால் பிறர் தேற்றப்படணும், பிறரால் நான் தேற்றப்படணும் அப்படின்னு அந்த தேவனால் வந்த அந்த புதிய குடும்பத்தை, சபையை அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்கங்க. அப்போ தேவனுக்கு அடுத்த காரியத்திலே, தெய்வீக காரியங்களிலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆவல் உண்டாகும். அது மாத்திரமல்ல, பக்தி வைராக்கியம் உண்டாகும். ஒருவேளை மாம்சத்திற்கு அடுத்த மனிதன் எல்லாவற்றிற்கும் அவன் பக்தி வைராக்கியம் பாராட்டலாம், ஆனால் தேவனுக்கென்று அவன் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது. இந்த கண்டிப்புனா வேற ஒன்றும் இல்லைங்க, அவன் தன்னில் தானே கண்டிப்புள்ளவனாக இருப்பான். மற்றவர்கள் அவனை கண்டிக்குவதற்கு முன்பாகவே அவன் சுய கண்டிப்புள்ளவனாக இருப்பான். நம்ம யோசிச்சு பார்ப்போம், இந்த பட்டியலெல்லாம் நமக்குள்ளே இருக்கான்னு.